கம்மெத்த இல்லங்கள் தோறும் யாழ்ப்பாணம், அனுராதபுரம், களுத்துறை, நுவரெலியா மாவட்டங்களில் இல்லங்கள் தோறும் செயற்றிட்டம் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ள கம்மெத்த குழுவினர் கரவெட்டி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட காட்டுப்புலம் கிராமத்துக்கு இன்று காலை சென்றுள்ளனர். 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வாழும் காட்டுப்புலம் கிராமத்தில் பெரும்பான்மையானவர்கள் கூலி தொழிலை நம்பியிருக்கின்றனர். பொருளாதார ரீதியில் கடும் நெருக்கடியினை எதிர்கொண்டுள்ள அப்பகுதி மக்கள் பிரதானமாக சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதிலும் சிரமங்கள் இங்கே பொதுவாகவே எங்கள்ட கிணறுகள் உப்பு தண்ணி அதான் பாருது கோயில்கள் அள்ளி தான் எங்கள்ட சரம் பாய்க்கிறது. அடுத்த நாங்கள் ஒரே கூலி தொழிலாளிகள் தான். அடுத்த பிள்ளைகள் போக்குவரத்து வெள்ளங்கள் வந்தால் வெள்ளங்கள் நிற்கிறது, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதை விட எங்கள்ட பாதிகள் கல்லுகள் தம்பி குண்டும் குழியுமா தான் இருக்குது. அதுவும் பெரிய ஒரு கஷ்டத்தின் நிலைமையெல்லாம் போக்குவரத்தை செய்து கொள்கிறோம். நுவரெலியா மாவட்டத்துக்கு சென்றுள்ள கம்மெத்த இல்லங்கள் தோறும் குழுவினர் கந்தப்புல அழுப்பாறை பகுதிக்கு மக்களை சந்திப்பதற்காக இன்று காலை சென்றுள்ளனர். சீரான வடிகாலின்மையால் மழைக்காலங்களில் தாங்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பாணதுர கெசல்வத்து சரிகாமுல்லையில் உள்ள குப்பை பிரச்சினையால் அங்குள்ள மக்கள் பாரிய இன்னல்களை எதிர்கொண்டுள்ளனர். பாணதுரையின் பல்வேறு பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் இங்கே கொட்டப்படுகின்றன. குப்பைகளில் வீசும் துர்நாற்றத்தினால் இங்குள்ள மக்கள் வேறு இடங்களுக்கு நகர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தின் மணங்கோட்டை பகுதி மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக விவசாயம் திகழ்கின்றது. 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் இங்குள்ள மக்கள் இம்முறை நெற்றிகையில் ஈடுபட்டுள்ளனர். அண்மையில் பெய்த கடும் மழையினால் இங்குள்ள வயல் நிலங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. கம்மெத்த இல்லங்கள் தோறும்